இப்படிதாங்க இன்னைக்கு உலக அன்பு இருக்கிறது. அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசித்தான். வியாதிப்பட்டு கடந்தான், மெலிஞ்சு போய் கடந்தான், சோகமா இருந்தான், அழுதுட்டு இருந்தான், சாப்பிடாம இருந்தான், இப்படியெல்லாம் கடந்தான். ஆனா என்றைக்கு அவனுடைய அசிங்கமான ஆசை நிறைவேறுச்சோ அன்றைக்கே அவன் என்ன சொல்றான்னா, அவன் நேசித்த நேசத்தை பார்க்கல அவனை வெறுத்த வெறுப்பு மிகவும் அதிகமா இருந்ததான். அவன் தாமரை பார்த்து அந்த அம்னோன் சொல்றான், தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி இருக்காது, எழுந்து போயிடு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குது. இப்படிதாங்க உலக மக்கள் அன்பு காட்டுவாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி மோசமும் காட்டுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் வந்து கிறிஸ்துவ பிள்ளைங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, காதல் ரொம்பவும் சுகமானது, காதலிச்சுட்டா பெத்தவங்களை எதிர்க்க தோணுது, கடவுளையே எதிர்க்க தோணுது, எல்லாரையும் வெறுக்க தோணுது, குடும்பம் பணம் வசதி எதுவுமே வேண்டான்னு தோணுது, அந்த பையன் மட்டும் பக்கத்துல இருந்தா போகணும்னு தோணுதா? இந்த அம்னோன் எப்படி தாமரை வெறுத்தாலோ அதுதான் இன்றைக்கு உலக நியதி. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மனுஷன் எல்லாமே பொய்யன், எல்லாமே மாயை, எல்லாமே சஞ்சலத்துக்கு உரியவங்க தான். நீங்க ஒரு மனுஷனை நம்பி போகாதீங்க. அவன் பார்த்தீங்களா, கூட்டிட்டு போனா நயவஞ்சகமா இது பண்ணா, அவளை நேசித்தான், அவனுடைய காரியம் முடிஞ்ச உடனே எழுந்து போய்விடு, துரத்த ஆரம்பிச்சிட்டான். தயவு செஞ்சு முன்னாடி இருக்காது, எழுந்து போயிடு, துரத்த ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு உலக அன்பு அப்படிதான் இருக்கு. இதை உணர்ந்த ஒரு வாலிப பிள்ளைகளும் இது சத்தியமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து பெத்தவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கவும் முடியும். நீங்க அதே சமயத்துல பெத்தவங்க சம்மதத்தோடு ஆசீர்வாதமா சமாதானமா வாழவும் முடியும். எனவே வாலிப பிள்ளைகளே, உங்களிடத்துல நான் தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், காதல் வரும். இந்த வயசுல காதல் கல்யாணம் சர்வசாதாரணமா ஆகி போயிடுச்சு இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஆனா அது கர்த்தருக்கு பிரியுமா, பெற்றவங்களுக்கு அதுல விருப்பமா என்பதை பார்த்து, அவன் நல்லவனா கெட்டவனா என்ன விசாரித்து நீங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்.